Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with Akhil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பொட்டேட்டோ குர்குரே வீட்லயே எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பொட்டேட்டோ குர்குரே பண்றதுக்காக 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம நீளமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது, கொஞ்சம் தின்னா இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக நம்ம நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நமக்கு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவும் கலக்க தேவையில்லை. உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய ஈரப்பதமே நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அவ்வளோதான், இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க ஒவ்வொன்றா எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம மொத்தமாக போட்டுட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். அதனால போடும்போதே கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்க மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இது வந்து நல்லா வெந்து கிறிஸ்பியாக வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ குர்குரே ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது. இதை ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.